லோகநாதன் கலெக்டர் ஆயிட்டாரு. நீங்க எல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். நீங்க வாங்கிக்க. அண்ணா இந்தாண்ணே. லோகு, உங்க அம்மாவையும் உன் கூடவே வச்சுக்கலாம்ல? வேண்டாம் சித்தப்பா, எங்க அம்மாவுக்கு இந்த கலெக்டர் பங்களாலாம் ஒத்து வராது இல்லம்மா. நமக்கெல்லாம் இந்த குப்பம் தானே சொர்க்கம் சித்தப்பா. எனக்கும் இங்க இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா ஜனங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? லீவு கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்கதான் வர போறேன். ஏன் நாங்களே கலெக்டர் பங்களாக்கு வரக்கூடாதா? அப்ப நீ என் கூட வந்துடு. உன் கையால மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் வழி விடுங்க. லோகே, ராவு காலத்துக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், கலெக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த மச்சானோட வாழ்த்துக்கள், கலெக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த மச்சானோட வாழ்த்துக்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். தலியா தள்ளுங்க. வேடிக்கை பக்கம் பெட்டி வாங்கியா? வேண்டாம். வந்த விதம் நல்லா இருக்கு. உன் வாய்க்கு முதல்ல சக்கரை தான் போடணும். எஸ்ஐ சார பார்த்தாலே எங்க குப்பத்து ஜனங்களுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் ஒரு பயம்தான். இப்ப நீங்க எவ்வளவு நல்லவர்னு இவங்க எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுமே. நல்லா நிமிர்ந்து நின்னு இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு சல்யூட் அடிங்க. என்னையா சொன்னது புரியல? இந்த லோகநாதன் கலெக்டர் ஆனதை உன்னால நம்ப முடியல. இது கனவில்ல, நிஜம். குப்பத்து லோகநாதன் இப்ப ஜில்லா கலெக்டர் ஆயிட்டான். அட்ரா சல்யூட். வெல்கம் சார். தேங்க்யூ. ஹலோ. இதை கையிலேயே வச்சுக்கங்க, தேவைப்படும். லோகநாதன் ஐஏஎஸ் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. நான் வச்சுக்குப்பம் ராஜு ஐஏஎஸ், அதாவது இந்தியன் அலைஸ் சர்வீஸ். நான் லோகநாதனுடைய மச்சான், அவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. அதோ சிங்கம் மாதிரி வந்துகிட்டு இருக்காரு, அவர் தான் லோகநாதன் ஐஏஎஸ், என்னுடைய சொந்த மச்சான். தலைவனே உங்கள் பின்னால் நாங்களே, தலைவனே உங்கள் பின்னால் நாங்களே. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். என்ன எல்லாரும் எதுவும் பேசாம அசந்து நிக்கிறீங்க? சந்தேகம் வேண்டாம், நான் தான் லோகநாதன் ஐஏஎஸ். உங்களால என்ன கலெக்டரா பார்க்க முடியல, ஆனா வேற வழியே இல்ல. நான் தான் இப்ப கலெக்டர் ஆயிட்டனே. இது எனக்கு தானே, போடுங்க சார். கலெக்டர் ஆட்டோல வருவாருன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. நீங்க என்னன்னா? ஏன் சார் அப்படி? ஜில்லா கலெக்டர் ஆட்டோல வரக்கூடாதா என்ன? எனக்கு ஐஏஎஸ்க்கு முன்னாடி கிடைச்ச பதவி ஆட்டோ டிரைவர் பதவி. இவன் தான் என் பாயும் புலி. என்ன படிக்க வச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்தான். அந்த சென்டிமெண்ட்னாலதான் கலெக்டர் ஆகி முதல்ல வரும்போது இவன் கூட வரணும்னு முடிவு பண்ணேன். சாரி சார், எங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். சாதாரணமா கலெக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி Dress போடுறது இல்ல. நான் குப்பத்துல இருந்து வரவன், பாதி வயிறு சாப்பிடுறவன். பாதி வயிறு சாப்பிடுறவன் வேட்டி கட்டுறதுக்கு பல காரணங்க இருக்கு. பசிக்கும் போது இந்த வேட்டியை இறுக்கி கட்டினா சுத்தமா பசியே எடுக்காது. என்ன நான் சொல்றது சரிதான்? வெல்கம் சார். நான் ஏடிஎம் கேசி பிள்ளை. ஹலோ. ஹலோ. சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்றது ஏடிஎம் தான். சாதாரணமா புது கலெக்டருக்கு சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்றது பழைய கலெக்டர் தானே. அது ஒரு சாதாரண ஆட்டோக்கார கலெக்டர் ஆகி வர்றத பார்க்க சில பேருக்கு சங்கடமா தான் இருக்கும். பார்த்துதான் ஆகணும். அது நீங்க எல்லாரும் போயிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீ அந்த சீட்ல உட்கார்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். சந்தோஷமா இருக்குப்பா. என்ன வேணும்னாலும் ஒரு போன் பண்றா. நீ தனியா இருக்கன்னு மட்டும் நினைச்சிடாத. நாங்க எல்லாரும் எப்பவும் இருப்போம் கூட. சார், ஸ்டாஃப் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடுவா.
புது கலெக்டர் சார்ஜ் எடுத்திருக்காரு சார். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வேற. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என் டாக்குமெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீட்டிங் மீட்டிங் போ. முடிஞ்சாதான் பண்ண முடியும்ன்றல. ஏய் மரியாதை இல்லாம பேசாத. நான் யாரும் தெரியல. நல்லா தெரியும் சார், மந்திரியோட சொந்தக்காரு. நான் மீட்டிங் கண்டிப்பா போய் ஆகணும். ஏய் நீ எப்படி போயிர நான் பாத்துறேன். என்ன சார்? என்ன சார்? நீ யாரியா? நீ யார் நீ? நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் எதுக்கு யார்? கூட்டு போறீங்க? வாங்க வாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் விஷயத்தை தீர்த்துக்கலாம். சொல்லுங்க. மகனே, எவ்வளவு தைரியம் தான் என் ஸ்டாப் தொடுது. உங்க மாமனார் வீடு நடிச்சிட்டியா கலெக்டர் சார்? இப்படி வாடா, ஆட்டோ ஓட்டுன கையால 4 குத்து விட்டன்னு வச்சுக்க, பஞ்சு பஞ்சாயி பஞ்சர் ஆயிடும் உன் முகம். மரியாதையா வெளியே வரும்போது டீசெண்டா வரணும். கையை கீழே போட. வாடா, திரும்பி பார்க்காத போ. சரிடா, உள்ள நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. வெளியே தெரிஞ்சா உனக்கு தானே அசிங்கம். நீ காலால தானே என் ஸ்டாஃப் உதைச்ச. அதே காலை வச்சுக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் இங்கே நில்லு. நான் சொன்னப்புறம் தான் போகணும். புரிஞ்சுதானே? அது